ஹாய் வணக்கம் உறவுகளே. மானிட்டேஷனுக்கு என்ன டார்கெட்டு? மானிட்டேஷன் பேஜில் எனக்கு மானிட்டேஷன் பேஜ் காணாமல் போயிடுச்சு. ஆனால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொல்லி எனக்கு மெயிலும் வரலை, எனக்கு மெசேஜும் அதில் காட்டவே இல்லை. அதுக்கடுத்து மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் சக்ஸஸாக மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் நான் என்னென்ன செய்யணும், எந்தெந்த ப்ராசஸ் எந்தெந்த டயத்தில் செய்யணும். மெயினாக நான் $100 ரீச் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு பேங்க் டீட்டெயிலில் வரவே இல்லை. அது எதுக்காக? மெயினாக இதை வாங்கி நம்ம அதில் கொடுக்கணும். சரிங்களா? பேங்க் டீட்டெயிலோட இதையும் சேர்த்து கொடுக்கணும். அதை பற்றி இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோ சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட டார்கெட் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்ச் அவர். கண்டிப்பாக மெயினாக வாட்ச் அவர் நீங்கள் கொண்டு வரணும். வாட்ச் அவர் கொண்டு வந்தால் மட்டுமே தான் வீடியோவில் சம்பாதிக்க முடியும், லைவில் சம்பாதிக்க முடியும், விளம்பரம் ஆட் ஆகும். இதெல்லாம் வாட்சிங் அவர் பண்ணால் தான் பண்ண முடியும். சில பேர் ஷார்ட்ஸை வச்சே சம்பாதிப்பாங்க. ஷார்ட்ஸ் 10 மில்லியன் இல்லைனா 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். அதில் நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். மானிட்டேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கு வியூஸ் போனால் தான் டாலர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கடுத்து மானிட்டேஷன் பேஜை எனக்கு காணுக்கா, நான் கொடுத்த டார்கெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அந்த பேஜே காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்று வாட்சிங் அவர் ரீச் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா மானிட்டேஷனுக்கு வியூஸ் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எனக்கு அப்ளை நியூ வரவே இல்லை. எதுக்காக வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நீங்கள் எந்த மெயில் ஐடியில் நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணுனீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடித்தா மட்டுமே தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை அடுத்து பண்ணணும். அதுக்கடுத்து மானிட்டேஷன்லாம் அதுக்கப்புறம் எனக்கு சக்ஸஸாக கிடச்சிருச்சுக்கா. அதுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு வாட்ச் பண்ணி அப்ளை பண்ணி எனக்கு மானிட்டேஷனாக சக்ஸஸாக கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா $10 வரும். $10 வந்தோன்னா கூகுள் ஆக்சன்ஸ். சரிங்களா? அதுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் கார்டை இ-சேவை மையத்துலேயோ நீங்கள் எக்ஸ்பிரி ஆகலாம் சில பேங்க் கார்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட பேங்க் கார்டு, உங்களோட பேங்க் டீட்டெயில், சரிங்களா, ஒரே மாதிரி உள்ள பேங்க் கார்டு, பேங்க் டீட்டெயில், அது உங்கள் வீட்டுக்காரங்களோட தான் இருக்கலாம், உங்களுக்கு கூட தான் இருக்கலாம், அப்படி கொடுத்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு 10 நாளைக்குள்ளே கூகுள் ஆக்சன்ஸ் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கரெக்டாக வரும். அதை கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்துட்டு ஒரு $50 ஏறினதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா, $100 கன்வெர்ட் ஆகிட்டா நேராக அக்கௌண்ட்டில் ஏறிடுமா? அப்படி கிடையவே கிடையாது. ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். உங்கள் ஊருக்குன்னு சொல்லி ஒரு இப்போ திருநெல்வேலி மாவட்டம், இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஷிஃப்ட் கோடை நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டு வாங்கி, எனக்கு வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி யூடியூப்லேருந்து பணம் வருது, எனக்கு ஷிஃப்ட் கோடு வேணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் அப்லோட் அதில் பண்ணினீங்கன்னா தான் உங்களோட பேங்க் புக்கில் பைசா ஏறும். யூடியூப் சம்பளம் 21 to 26க்குள்ளே நம்ம மந்த்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு